ஐயப்ப வழிபாட்டில் ஒரு வகையான வழிபாடு தான் இந்த சாஸ்தா பிரீத்தி. முதலில் உலகத்தில் உன்னதமான வழிபாடு ஐயப்ப வழிபாடு. எந்த வழிபாட்டிலும் இல்லாத வகையில் ஒரு மண்டல விரதம். அந்த விரதத்திலும் காமம் கோபம் தவிர்த்த பிரம்மச்சரிய விரதம். கழுத்து நிறைய துளசிமணி மாலையை அணிந்து நெத்தி நிறைய திருநீரும் சந்தனமும் போட்டிருந்தா உங்கள் காலில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி சுவாமி சரணம் ஐயப்பான்ருவாங்க. ஏன்னா மனிதனையே தெய்வ நிலைக்கு உயர்த்தக்கூடிய வழிபாடு இந்த ஐயப்ப வழிபாடு. இலங்கையில் சாஸ்தா பிரீத்தி கொண்டாடுறாங்க. அமெரிக்காவில் பல இடங்களில், குறிப்பாக நான் அண்மையில் பார்த்தபோது சான் பிரான்சிஸ்கோவில் பே ஏரியாவில் ரொம்ப பிரமாதமாக சாஸ்தா பிரீத்தி. அற்புதமான ஒரு குறுஞ்செய்தியை எனக்கு ஒருவர் அனுப்பியிருந்தார். நாள்தோறும் அருள் நேரத்தை நாங்கள் பார்த்து வருகின்றோம். ராமாயணம் பெரிய புராணம் இவற்றையெல்லாம் கேட்கின்றோம். சாஸ்தா பிரீத்தி என்றால் என்ன, அது பற்றி ஒரு விரிவாக ஒரு நாள் சொல்லுங்களேன். சாஸ்தா பிரீத்தி ஐயப்ப வழிபாட்டில் ஒரு வகையான வழிபாடு தான் இந்த சாஸ்தா பிரீத்தி. இன்னும் சொல்ல போனால் நம்மெல்லாம் ஐயப்ப பூஜை பஜனைம்போம். சில பேர் அதை சாஸ்தா பிரீத்தி அப்படிங்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. முதலில் உலகத்தில் உன்னதமான வழிபாடு ஐயப்ப வழிபாடு. ஏன் பிற வழிபாட்டுக்கு இல்லாத சிறப்பு இதற்கு உண்டு என்றால், வழிபாடே உயர்வுக்குரியது தான். ஆனால் அது மாணிக்கம் மரகதம் பொற்குடம் என்றால் அதற்கு பொட்டு வைக்கக்கூடிய வழிபாடு ஐயப்ப வழிபாடு. ஏன் எந்த வழிபாட்டிலும் இல்லாத வகையில் ஒரு மண்டல விரதம். அந்த விரதத்திலும் காமம் கோபம் தவிர்த்த பிரம்மச்சரிய விரதம். பிரம்மச்சரியம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒருவர் தொடர்ந்து துறவரத்திலே இருந்துடலாம், இல்லை இல்லறத்திலே இருந்துடலாம். இல்லறத்தில் இருந்து துறவரத்துக்கு டைவெர்ட் ஆகிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப கடினம். உடல் மனம் எல்லாம் ஒத்துழைக்கணும். இந்த வாகனத்தை ஓவராயில் கொடுக்குற மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மண்டல விரதம் இருந்து சபரிமலைக்கு மாலை போடுறவங்களை பாருங்க. அகம் புறம் எல்லாமே ஒரு எழுச்சியோட ஒரு மலர்ச்சியோடு இருக்கும். இந்த சாஸ்தா பிரீத்திக்கு இப்போ வரேன். இந்த சாஸ்தா பிரீத்தியை பற்றி பெரிய ஆன்மீக பாடல்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்க ஐயா வீரமணி ராஜு, அவங்களுக்கு மூதாதையர் வீரமணி ஐயா இருக்காங்களே, அவங்க பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாடிய வீரமணி ஐயா, அவர் சாஸ்தா பிரீத்தி பற்றி பதிவு செஞ்சிருக்கார். கல்கத்தா போன்ற நகரங்களில் சாஸ்தா பிரீத்தியில் போய் பாடியிருக்கார். அவருடைய சகோதரர் வீரமணி சோமு, அவர் அற்புதமாக சாஸ்தா பிரீத்தி பற்றி பதிவு செய்திருக்கிறார். ஐயப்ப வழிபாட்டை அடுத்த தலைமுறைக்கு நேர்த்தியோடு கொண்டு போன புனலூர் தாத்தா, புதுக்கோட்டை ராமலிங்க தேசிகர், சென்னையில் இருக்கக்கூடிய ரமேஷ் குருசாமி போன்றவர்களெல்லாம் சாஸ்தா பிரீத்தி பற்றி ஒரு விரிவான விஷயங்களை புத்தக வடிவில் தந்திருக்கிறார்கள். இந்த சாஸ்தா பிரீத்திங்கிறது ஐயப்பனுடைய உருவ சிலையோ படத்தையோ வைத்து அதை துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து மலர் மாலைகளால் அதை அலங்கரித்து அதற்கு தூபதீப ஆராதனை செய்து எல்லோரும் சேர்ந்து அமர்ந்து சரிநிகர் சமானமாக விநாயகர் தொடங்கி மங்களம் பாடக்கூடிய வகையில் பாடி ஆர்த்தி எடுத்து பிறகு சமமாக உட்கார்ந்து அன்னதானம் சாப்பிட்டு செல்வது தான் சாஸ்தா பிரீத்தியினுடைய மையப்பொருள். இந்த ஐயப்ப வழிபாட்டிலேயே மிகச்சிறந்தது என்னதுன்னு கேட்டால், இந்த பஜனை நடக்கின்ற போது யாரும் யாரையும் அவர்களுடைய பதவியோ பணம் பொருள் இதைத்தையெல்லாம் மைய வராது. எய்த்தாப்பில் இருக்கவர் கருப்போ ஊதாவிலையோ காவிலையோ வேட்டியை கட்டி கழுத்து நிறைய துளசிமணி மாலையை அணிந்து நெத்தி நிறைய திருநீரும் சந்தனமும் போட்டிருந்தா உங்கள் காலில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி சுவாமி சரணம் ஐயப்பான்ருவாங்க. ஏன்னா மனிதனையே தெய்வ நிலைக்கு உயர்த்தக்கூடிய வழிபாடு இந்த ஐயப்ப வழிபாடு. ஒருத்தர் பார்த்தா பேர் சொல்லி கூப்பிட்டுக்க மாட்டாங்க, சாமி சாமி சரணம் அப்படின்னு தான் சொல்லிப்பாங்க. அப்போ அகம்புறம் ரெண்டையுமே தூய்மைப்படுத்தக்கூடியது தான் இந்த சாஸ்தா பிரீத்தியினுடைய நோக்கம். அதுவும் சிறு பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு வரும்போது, அதுவும் கன்னி பூஜைன்னு நம்ம போடுறோமே, பாதம் அழம்பி சந்தன குங்குமம் வச்சு அவங்களுக்கு பூ போட்டு இறைவனாகவே பாவித்து வரும். இன்னொன்று என்னென்னா, ஐயப்ப வழிபாட்டில் இந்த சாஸ்தா பிரீத்தியில் அன்னதானம் போடுவாங்க பாருங்கள். அதில் மிட்டாமராசுக்கு ஒரு பந்தி, டாக்டர்ஸ்க்கு ஒன்று, இன்ஜினியர்ஸ்க்கு ஒன்று, வக்கீலுக்கு ஒன்றுலாம் கிடையாது, எல்லாரும் சமம் தான்.
உப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கக்கூடிய அந்த உணவை எல்லாரும் சமமாக உக்காந்து சாப்பிட்றோம். இது இந்தியாவிட முழுக்க மட்டும் இல்லைங்க. இலங்கையில் சாஸ்தா பிரீத்தி கொண்டாடுறாங்க. அமெரிக்காவில் பல இடங்களில், குறிப்பாக நான் அண்மையில் பார்த்தபோது சான் பிரான்சிஸ்கோவில் பே ஏரியாவில் ரொம்ப பிரமாதமாக சாஸ்தா பிரீத்தி. இன்னும் சொல்ல போனால் டாம்பா ஐயப்பன் கோவிலில் பிரமாதமாக சாஸ்தா பிரீத்தி கொண்டாடுறாங்க. இந்த சாஸ்தா பிரீத்தியினுடைய நோக்கமே என்னன்னா, இறை வழிபாட்டை எல்லோருக்கும் சமப்படுத்துவது, இறைவன் முன்பு எல்லோரும் சமம் என்பதை நிலைநிறுத்துவது, உயர்ந்த அன்னதானத்தை வழிபடுத்துவது, அடுத்த தலைமுறைக்கு காமம் கோபத்தை துறந்து புலனடக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய உயர்ந்த வழிபாடு. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும் சுவாமி ஐயப்பாங்கிறோமே, அந்த ஐயப்பனை அனுதினமும் நினைப்பதற்கான ஒரு அகல்விளக்கு வழிபாடு சாஸ்தா வழிபாடு. இந்த சாஸ்தா பிரீத்தியை வாய்ப்பு இருக்கின்றவர்கள் இல்லத்தில் செய்யுங்கள், வாழ்க்கையில் உய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.